தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் என்டிஏ சார்பாக தேர்தல் பிரச்சாரங்கள் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக என்டிஏ சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மதுரை வருகை தந்தார். முதலில் புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கு அது முடித்துவிட்டு அதற்கு பிறகு மதுரை வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி மற்றும் அரசியல் பொதுக்கூட்டம் என இரண்டிலும் கலந்து கொண்டார். இதில் மிக முக்கியமான விடயமாக கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கக்கூடியது என்னவென்றால், அவர் அரசு நிகழ்ச்சி மற்றும் அரசியல் பொதுக்கூட்டம் என இரண்டிலுமே அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றினார் என்பதுதான் புதிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் எப்போதுமே பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும், யார் தமிழகம் வந்தாலும் அரசியல் ரீதியாக பொதுக்கூட்டங்கள் மற்றும் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்களும் அதில் இந்தியில் பேசுவதுதான் வழக்கம். இந்தியில் அரசியல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது அதை ஹிந்தி நன்கு தெரிந்த ஒருவர் தமிழாக்கம் செய்வார். இதுதான் வழக்கமாக ஒவ்வொரு முறையும் நடைபெற்று வந்தது. ஆனால் இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆங்கிலத்தில் உரையாற்றியது கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒன்றாகவும் மாற்றமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகின்றது. பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, அதே போன்று அரசு சார்பாக நடைபெறும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டும் கூட அவர் ஆங்கிலத்தில் தான் முழுக்க பேசியிருக்கின்றார். பொதுவாக இந்த பொதுக்கூட்டத்தில் என்டிஏ சார்பாக தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மதுரை வந்து பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது எப்போதுமே அவர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது முதலில் தமிழில் வணக்கம் என்று கூறுவார். அதே போன்று இந்த கூட்டத்திலும் வணக்கம் என்று கூறினார். அதற்கு பிறகு அவர் இந்தியில் தான் உரையாற்றுவார். பொதுவாக பிரதமர் நரேந்திர மோடி இந்தியில் தான் பேசுவார், அதை தமிழாக்கம் செய்வார்கள். அதே போன்று இந்த கூட்டத்திலும் இந்தியில் தான் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. வணக்கம் என கூறிவிட்டு முழுக்க தன் உரை முழுவதுமே ஆங்கிலத்தில் அமைத்துக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஏற்கனவே முதலில் அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றும் போது பாதி ஆங்கிலத்தில் பேசுவார், அதற்கு பிறகு தொடக்கத்தில் ஆங்கிலத்தில் பேசி அதற்கு பிறகு வழக்கமான இந்தியில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த உரை, அந்த பேச்சு முழுவதுமே ஆங்கிலத்தில் தான் பிரதமர் மோடி பேசியிருந்தார். அதை தமிழாக்கம் செய்யப்பட்டது. இது எதற்காக திடீரென்று அவர் ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார், ஏன் இந்தியை தவிர்த்தார் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பாக கடைசியாக கடந்த மாதம் 23ஆம் தேதி மதுராந்தகத்துக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெற்ற என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். என்டிஏவை ஆதரிக்கக்கூடிய வகையிலும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளையும் ஆதரிக்கக்கூடிய வகையிலும் தேர்தல் குறித்தும் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசினார். அது முழுக்க இந்தியில் தான் அவர் பேசியிருந்தார். அதை இந்தியில் பேசியதை தமிழாக்கம் செய்யப்பட்டது தமிழ்நாட்டு மக்களுக்காக. ஆனால் இந்த முறை மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது முழுக்க தன் உரையை ஆங்கிலத்தில் அமைத்துக் கொண்டார். இதற்கான காரணம் என்ன என்பதும் தற்போது பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அவர் தமிழகம் வருகை தர இருக்கின்றார். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை தர இருக்கின்றார். அடுத்த கூட்டத்தில் அவர் இந்தியில் பேசுவாரா ஆங்கிலத்தில் பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பு இதன் மூலமாக இருந்திருக்கிறது. பொதுவாக எந்த கூட்டமாக இருந்தாலும் இந்தியில் உரையாற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த மதுரை கூட்டத்தில் ஏன் அதாவது ஆங்கிலத்தில் உரையாற்றினார், தமிழாக்கம் செய்யப்பட்டது, ஏன் ஆங்கிலத்தில் உரையாற்றினார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியும் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒன்றாகவும் மாறி இருக்கின்றது.